மீன் குழம்பு ஒரு வாட்டி இந்த நியூ ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருந்தால் போதும். இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வடவம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் தட்டை போட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு இந்த அளவு கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் இது கூட சேர்த்துக்கலாம். தட்டை போட்டு 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சாதம், ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக்ஸ், ரசம், அப்புறம் நம்ம வச்ச மீன் குழம்பு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.